உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான களம் தயாராக இருக்கிறது. 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கவிருக்கிறது. யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிறது கேள்விதான் பெரும் கேள்வி. அப்கோர்ஸ் இன்னைக்கு இன்னொரு 2-3 மணி நேரத்தில் நமக்கு அதுக்கான ஒரு ட்ரெண்ட் தெரிய வந்துடும். இன்றைய மதியானத்துக்குள்ள நமக்கு அதோட ஒரு கிளாரிட்டி, யார் விக்கிரவாண்டியின் அடுத்த எம்எல்ஏ அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரப்போகிறது. ஒரு 3 பிரதான முனைகள்ல போட்டி. திமுக ஒரு பக்கம், பாமக ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம். அதிமுக புறக்கணிச்சிருக்கு. அதை தாண்டி நிறைய சுழற்சிகள் களத்தில் இருக்காங்க. என்ன மாதிரியாக இந்த தேர்தல் அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பற்றி விரிவாக நம்மோடு பேசுவதற்காக நம்மோடு அரங்கத்திலும் பல விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நம்ம தொடர்ந்து இதுல ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்கு பெறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். திமுக பெற்ற ஓட்டு எவ்வளோ, பாமக பெற்ற ஓட்டு எவ்வளோ, நாம் தமிழர் பெற்ற ஓட்டு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் 8 மணி முதல் தந்தி தொலைக்காட்சியில். அதற்கு முன்னாடியே நம்முடைய அரங்கத்தில் விவாதங்களும் தொடங்கவிருக்கிறது. நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைகிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். மற்ற கட்சி பிரமுகர்களும் அடுத்தடுத்து நம்மோடு தொடர்ந்து இணைய இருக்கின்றார்கள். நான் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள்ட்ட இருந்து தொடங்குறேன். இதில் என்ன இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்க போகுது, அவ்வளோதானே, அதில் முடிச்சிடலாம்ல. 7:10 we can finish the decision வந்துடும், அப்படிதானே பெரும்பாலான பேரோட எதிர்பார்ப்பு. என்ன வித்தியாசமாக நடந்துரும் இந்த வாட்டி? அதாவது பொதுவாகவே தமிழகத்தில் சமீப காலமாக பொதுவாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது. திராவிட கழகங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாமே ஆளும் கட்சி சார்பில் தான் எல்லாரும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு நிறைய அதுக்கான கூறுகள் இவங்க அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள், அதிகாரிகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு முறையும் வைத்தாலும் திருமங்கலமும் ஈரோடும் தொடர்ந்து கொண்டே அதை நீங்க குற்றச்சாட்டுகளா வைக்கிறீங்க. அது ஒரு தேர்தலையும் பேசப்படுது. அது நிரூபிக்கப்படணுங்கிறது அடுத்த கட்டம். பட் இது ஏதோ பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்றது மட்டுமே காரணமா இருக்க முடியாதுல்ல. ஒரு பெரிய மார்ஜின்ல இப்ப ஈரோடுல எல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் ஆதரவு இல்லாம ஒருத்தர் ஜெயிச்சிட முடியும். இல்லை, மக்கள் ஆதரவை அவங்க திசை திருப்பக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்குது. ஆளும் கட்சியாக இருப்பவங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்குங்கிறத நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கவங்க நம்ம இதுலேருந்து ஒரு வெற்றிகரமான ஒரு எம்எல்ஏ வந்தாருன்னா நமக்கு வேண்டியதை செஞ்சு தருவாருங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது அடிப்படை. அதை மட்டுமே வச்சுட்டு எந்த கட்சியும் களப்பணி ஆற்றுவதில்லை. இப்போ அதிமுக 2019 நிற்கிறப்ப 60% வாங்குறாங்க. 60% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுறாங்க. இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பை எலெக்ஷன்ல. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலையே அவர் அதில் பாதி ஓட்டு கூட வாங்கலை. ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கும்போது அந்த அசுர பலம் கிடைக்கிறது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதற்காக கொடுக்குற ஃப்ரீபீஸ். நான் அது திருமங்கலம் ஃபார்முலான்னு அதில் இருந்து ஆரம்பித்தேன். ஈரோடு ஆகட்டும் நம்ம கண் கூட பார்க்குறோம். அது மறுக்கவே முடியாது. அது குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அது வித்தியாசம் உருவாக்கணும்னு ஒரு சில எங்களை போன்ற ஒரு சிலர் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இடைத்தேர்தல் ஆகட்டும் எந்த தேர்தலாகட்டும் திமுக பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, மக்களுக்கான ஒரு அடிப்படை சிந்தனைகள் அங்கே ஒரு வித்தியாசம் வருது. முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், செய்ய வேண்டும்னு இல்லாமல் வெறும் வார்த்தை ஜாலங்களில் போடப்படுற ஒரு தோரண பந்தல்களாலே வெற்றிகளை குவித்துவிட முடியும் அப்படிங்கிறதும், திசை திருப்பல்கள் மூலமாக நம்ம மக்கள் கவனத்தை திசை திருப்பிடலான்னு ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்காங்க. ஒரு மக்கள் மேலே ஒரு ஆழ்ந்த ஒரு பற்று, ஈடுபாடு, நம்ம செஞ்சது இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற தேர்தலை அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கிறதில்ல. அவங்களுக்கு தேர்தல் திமுக தான். எதனால சொல்றேன்னா, தெளிவாக நான் சொல்றதை கேளுங்க. என்னன்னா, தேர்தலுக்குன்னு அவங்களுக்கு ஒரு சில ஒரு கூறுகள் வச்சுருக்காங்க, ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அந்த கூறுகள் மட்டும் சரியாக செஞ்சுட்டா நமக்கு வெற்றி வந்துடும் தெரியும். நீங்கள் தனியாக அவங்க தேர்தல் நிற்கவே மாட்டாங்க. 40 வருஷத்தில் பாருங்கள், நாங்கள் கூட துணிச்சலாக நின்னோம் தனியாக இந்த தேர்தல் மக்களை தனியாலாம் நிற்கல, கூட்டணி தான் நின்னீங்க. எங்கள் தலைமையில் தனியாக நிற்கிறோம்ல, யார் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. தலைமையில தான் அப்படி பார்த்தா 50 வருஷமா நிற்கிறாங்க. இல்லை அந்த எங்களுக்கு தனி யாரும் வராட்டி நாங்கள் தனியான்றோம். எங்களோட உயரம் என்ன, அவங்க உயரம் என்ன. ஆட்சிக்கட்டில் இத்தனை 50 ஆண்டு காலமாக பயணிப்பவர்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? இல்ல, நீங்க தனியான்னு சொல்லாதீங்க. நாங்க தனியா நிக்க கூட தயாரா இருக்கோம். திமுக தனியா நிக்குமா? நாங்க தனியா நிக்க தயாரா இருக்கோம். நான் ஸ்போக்ஸ் பர்சனா சொல்றேன். அதனால எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு சின்ன விடயங்களையும் பார்க்கலாம். மக்கள் மேல ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனை உள்ள ஒரு கட்சியாக நான் பார்க்கவே இல்லை. கேட்போம். திரு மதிவாணன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். நல்ல தைரியமா இருக்கீங்க, எப்படியும் நீங்க தான் ஜெயிச்சிருவீங்க. ஆனா அது காரணம் நிறைய பின்னாடி நீங்க செய்யற வேலை எல்லாம் இருக்குன்றார். அதனாலதான் உங்களுக்கு இந்த நம்பிக்கை.
இல்லை தான் எப்படியோ பார்க்குறது அந்த மாதிரி தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால் அண்ணனுக்கு அந்த மாதிரி தெரியுது. தேர்தல் நடைமுறையை பற்றி பேசினார். சண்டிகர் மேயர் தேர்தலில் அவங்க மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் என்ன பண்ணீங்கன்றதை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. நான் வந்து இதை காலையில் இப்படி எடுத்துன்னு போகாமல் வேறு மாதிரி எடுத்துன்னு போகணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சுருக்குன்னு சொல்லி தளபதி அவர்கள் சொன்னார். அதை திரும்பவும் ஒரு நிமிஷத்தில் நான் ரிமைண்ட் பண்ண ஆசைப்பட்றேன். காலை சிற்றுண்டி திட்டம் 10,651 மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்காங்க. விடியல் பயன் திட்டம் 4,89,96,648 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. புதுமை பெண் திட்டத்தில் 738 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பயன்பெறுறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 3,49,257 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்தில் 39,186 இளைஞர்கள் பயன்பெற்றுள்ளனர். அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி 1,633 குடும்பங்களுக்கு வந்து 5,000க்கு கீழே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவத்தில் 80,929 பேர் பயன்பெற்றுள்ளனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலவச மின் இணைப்பில் 901 விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பேப்பர்ல இருக்குது. வாக்குறுதி இன்னொரு தடவை படிக்கிறீங்க, செஞ்சது படிங்க. எல்லாருக்கும் உரிமை தொகை தரேன், நீங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? எல்லாருக்கும் நகை கடன் தள்ளுபடி நீங்க அதாவது விக்கிரவாண்டி தேர்தல்ல நகை கடன் தள்ளுபடி 1300 நாங்க சொல்லியிருக்கோம். அதாவது சகோதரர் போகும்போது என்ன சொல்லிட்டு போறாருன்னா 2014 இருந்து 24 வரைக்கும் மோடி சொன்னதெல்லாம் வெறுவாயில வடை சுட்டாருல்ல. 15 லட்ச ரூபா போடுறேன், அதே மாதிரி கருப்பு பணத்தை மீட்டு கொடுத்துட்ற, விலைவாசியை குறைச்சிடுற, நாட்டை பாதுகாப்பாக வச்சிடுற, எல்லையை பாதுகாத்துடுற அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி அவர் நினச்சிருக்காரு. அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோன்றது தளபதி வெளிப்படையாக சொல்கிறாரு. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா இவங்க ஆளுநர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஆளுநர் அறிக்கையில் இருக்கு, அவர் படிச்சது இதுல இருக்கு. ஆனால் அதாவது நான் தான் சொல்றேன், நான் ஏத்துக்கல என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. அதாவது அவரை மாதிரி ஒரு ஆளுநர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இன்னொரு 50 வருஷத்துக்கு நாங்கள் தான் இருப்போம். நீங்க இன்னொரு 50 வருஷத்துக்கு இந்த நாட்டில் வந்து டெபாசிட் இழப்பீங்க. அதுலேயே மாற்று கருத்து வேணாம் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே 14 புறக்கணிச்சாச்சு, 19 புறக்கணிச்சாச்சு, 24 உங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லாம ஆக்கியாச்சு. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு தமிழ்நாட்டில்? நீங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அதிமுக மறைமுகமா கூட்டணி வச்சிருந்தாங்க. இது பகிரங்கமா வெளிப்படுத்துறாங்க. இதுல கூட்டணியை யார் விட்டு கொடுத்தாங்கன்றதே தெரியல. நாடாளுமன்ற தேர்தல் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். ஓ, இதுல என்ன சந்தேகம் இருக்குது? நீங்க எதுக்காக தேர்தலை புறக்கணிச்சீங்க? இல்ல சகோதரர் என்ன சொன்னாரு, 60,000 ஓட்டு வாங்குறாங்க. பாமக வேட்பாளருக்கு அதிமுக ஆதரவு கொடுத்திருக்காங்க இந்த தேர்தல்ல மறைமுகமா. அதான் உங்க குற்றச்சாட்டு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, கடைசியாக நான் தேர்தலில் வந்து 20% ஓட்டு வாங்கினாங்க அதிமுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 83% ஓட்டு போலிங் ஆயிருக்கு. அப்ப அந்த 20% பேர் யாரு? உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.